ஆபேலும் காயினும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, பணக்காரன் ஆகிறதுக்காக தேவனுக்கு கொடுக்கவில்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு காணிக்கை அப்படின்னாலே மக்களுக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆயிடும். எந்த மாடும் என் முதலாளியையும் ஒரு லோடு வாழைக்காயையும் நான் சுமந்து கொண்டு போறேன்னு அது போறதே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய தோல்விக்கு காரணம் யோசித்துக் கொண்டே இருப்பது. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கொண்டிருப்பது ரிலேஷன்ஷிப் இல்லை, ரிலீஜியன். மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம் இதைதான் செய்யுது. இதை செய்யலையா ஒரு அடி, இதை செய்யலையா ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இது சொன்னது ஒரு மனுஷன் அல்ல. இந்த வார்த்தையை சொன்னது ஒரு ஊழியக்காரன் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வார்த்தையை சொன்னார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி பகுதியை பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இந்த வார்த்தைக்காக நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். இது சொன்னது சர்வ வல்லமுள்ள தேவன். நம் தேவனை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் மிக சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எல்லா காரியங்களையுமே இந்த உலகத்தில் முதலாவது கொடுத்தது ஆண்டவர் தான். மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முதலாவது ஏற்படுத்தி வைத்துவிட்டு தான் மனுஷனை தேவன் உண்டாக்கினார். மனுஷன் ஜெபம் பண்ணியோ, மனுஷன் ஒன்றை கொடுத்தோ ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆதாமுடைய ஜெபமும் ஏவாளுடைய ஜெபமும் அங்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கவில்லை. தேவனுடைய அன்பு, மனுஷனை தேவன் உண்டாக்கியது அன்பு. மனுஷனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உண்டாக்கியது அவன் மீது கொண்ட அன்பு, அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. இன்னும் அடுத்தது போனீங்க அப்படின்னா, ஆபேலும் காயினும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, பணக்காரன் ஆகிறதுக்காக தேவனுக்கு கொடுக்கவில்லை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு காணிக்கை அப்படின்னாலே மக்களுக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆயிருது. வேதத்தில் பல காணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதற் பலன், தசம பாகம், ஸ்தோத்திர பலியின் மூலமாய் செலுத்தக்கூடிய காணிக்கைகள், தர்ம சகாயம், ஏழைகளுக்கு இறங்குதல், ஊழியக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல், இன்னும் ஊழியங்களுக்காக, இப்படி அநேக காரியங்களை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆனா ஆபேல் காணிக்கை செலுத்தியது, ஆபிரகாம் காணிக்கை செலுத்தியது, நோவா பலி செலுத்தியது, இது எல்லாமே அவங்க தன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக என்று அவங்க முதல்ல கொடுக்கல. இதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததே, நீ எனக்கு தசமபாகம் கொடுப்பியா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லி தேவன் அழைக்கவில்லை. நீ எனக்கு காணிக்க கொடுப்பியா, நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படி சொல்லி அழைக்கல.
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ மற்ற ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லிதான் ஆபிரகாமை தேவன் அழைத்து சென்றார். அப்ப பேசிக்கா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தான் ஐஸ்வர்யவானாக மாறுவதற்காக என்று ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ அவர்கள் காணிக்கையை செலுத்தவில்லை. இன்னொன்னு, நம்மள மாதிரி இன்னைக்கு மாதிரி நீங்க காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் உங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதற்கு அன்னைக்கு ஊழியக்காரர்களும் கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் அங்க முன்ன நின்று நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை தேவன் திறப்பார் அப்படி சொல்றதுக்கு அன்னைக்கு ஊழியக்காரங்க இல்லை. மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் அவங்க கையில இல்லை, கொடுக்கப்படலை. அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே அவங்க ஆபிரகாம் மெல்கிசதேக்கு என்கின்ற சாலோமின் ராஜாவுக்கு அவன் தசம பாகத்தை செலுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். யாக்கோபு தன் வீட்டில் பயந்து, அண்ணனுக்கு பயந்து அந்த ஓடுகின்ற பாதையில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்றான். நான் போகக்கூடிய தேசத்தில் என்ன சுகமாய் பலமாய் என்ன பிளஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் நான் உமக்கு என்ன செய்வேன், தசம பாகத்தை செலுத்துவேன். ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமை ஆசீர்வதித்து விட்டார். ஆபிரகாம் மூலமாய் அந்த சந்ததிகள் எல்லாத்தையுமே கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டார். நீங்க ஈசாக்கு யாக்கோபு இந்த சரித்திரத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட ஆண்டவர் உன்னுடைய கிரியைகளை பார்த்து, உன்னுடைய நன்னடத்தையை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை நான் நினைத்து பார்க்கிறேன், நான் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை ஆண்டவர் நினைத்தருளினார். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அப்போ ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கைக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருந்தபடியினால் அவங்க சந்ததிகள் எல்லாத்தையும் அவர் பிளஸ் பண்ணிட்டே இருந்தார், கரங்களை தட்டி. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப காணிக்கை கொடுத்தல் என்பது அது அன்பின் பரிமாற்றமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு அன்பு அப்படின்னா அதுல பரிமாற்றங்கள் இருக்க வேண்டும். ஒரு பரிமாற்றம் இல்லாமல் ஒரு அன்பு பூரணப்படாது. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், அது நண்பர்களாக இருக்கட்டும். அதனாலதான் ஒரு நல்ல நாட்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறோம், வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போறோம், ஏதாவது கஷ்டப்பட்டாங்கன்னா சின்ன சின்ன உதவிகளை நம்ம பண்றோம். அன்பின் பரிமாற்றம், தெய்வீக தன்மை, ஆவிக்குரிய ஜீவன் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு ஆவிக்குரிய உறவாக இருக்கிறது. அன்பின் உறவு, அன்பின் பரிமாற்றம். இது ஒரு பக்கம் உள்ள அன்பு இல்லை, இரண்டு பக்கம் உள்ள அன்பு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் முந்தி அன்பு கூர்ந்தார் என்பதை தான் வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் முன்பு நம்முடைய வாழ்க்கையில் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த அன்பை உணர்ந்து அவரை நாம் நேசிக்கிறோம், அவரை கனப்படுத்த வேண்டும். இது நம்மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்ப எப்படி அப்ப ரிலேஷன்ஷிப், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உறவின் பரிமாற்றம், அன்பின் பரிமாற்றமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் மனுஷனுக்கு ஒண்ணு கொடுக்கிறாரு, இவன் என்ன பண்றான், அதுல ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு கொடுத்து அவரை நேசிக்கிறான், இந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளை மேல உள்ள ஒரு அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? அதுக்கு பர்த்டே வருது, ஒரு நல்ல காரியங்கள் வருது, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க,
அந்த பிள்ளை விரும்பின ஏதோ ஒரு காரியத்தை வாங்கி கொடுக்குறீங்க. ஒரு திருமணங்கள் வருது, அந்த காரியத்துக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் செலவு செய்து என் பிள்ளை நல்லா இருக்குன்னு பண்றீங்க. இதுதான் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. நீங்க பெத்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருங்க பார்க்கலாம், ஒன்றும் செய்யாம நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு உங்க வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரு வீட்டில் உட்காந்துருங்க, மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து இருந்துக்கிட்டு வேலைக்கு போகாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, சொல்லிகிட்டே இருங்க, நான் உன்னை நேசிக்கிறேம்மா, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ உன்னை நேசிக்கணும் தெரியுமா, இப்படி முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்களேன், எத்தனை நாள் போகுதுன்னு பார்ப்போம். வீட்டில் பானையில் அரிசி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அக்கௌண்ட்ல காசு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, என் மனுஷா ஒழுங்க வேலைக்கு போ. இல்லைங்க, இல்லைம்மா உன் மேல அன்பா இருக்கிறேன், ஒழுங்க ஃபீஸ கட்டு, உன் மேல அன்பா இருக்கிறேன், சுகம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ, இப்படி இல்லை நான் அன்பா இருக்கிறேன்னு வீட்டிலே உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும்? அப்ப அன்பு என்பது அப்படி இல்லை. அன்பு என்பது அது பெரிய ப்ராசஸ். ஒரே ஒரு வார்த்தை அல்ல அன்பு. அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் இருக்கு. இன்னொன்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து சுருக்கமா சொல்றேன். பிசிக்கல் ஆக்ட், ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. இதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. பிசிக்கல் ஆக்ட் அப்படின்னா ஒரு சரீர பிரகாரமாய் ஒரு வெளியரங்கமான ஒரு காரியத்தை செய்வதின் மூலமாகவே ஒரு ஆவிக்குரிய தன்மையை ஒரு மனுஷன் வெளிப்படுத்த முடியும். கரங்களை தட்டி நீங்க சரீர பிரகாரமாக ஒரு செயலை நீங்கள் நடப்பிக்காமல் ஒரு மனுஷனுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்த முடியாது. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஆக்ட் அவசியமாக இருக்கிறது. ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு தெய்வீக தன்மை வெளிப்பட வேண்டுமானால், ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னா அதற்கு முன்பு ஒரு பிசிக்கல் ஆக்ட் அவசியமாக இருக்கிறது. இதுதான் அங்க பெரிய ஒரு கடல்கள் கொந்தளிச்சும் போது பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல நடந்து வர்றேன், வா அப்படின்னா. வா. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். ஏன்? பயங்கர பஞ்ச காலம், மழையில ஒண்ணல்ல, முளைக்காது, நல்லா தெரியும். எத்தனை பேர் ஈசாக்கு பைத்தியக்காரன்னு சொன்னாங்களோ நம்ம தெரியாது. ஆனா ஒரு பிசிக்கல் ஆக்ட், ஒரு சரீர பிரகாரமான ஒரு செயல்பாடு அங்க அவசியமாக இருக்கிறது. அவன் விதை விதைக்காம இருந்திருந்தா 100 மடங்கு பலன் வந்திருக்கவே செய்யாது. அதுக்கு பெயர் தான் என்னது? விசுவாசம். அதுதான் கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுதான் தேவனை நான் நம்புறோம் என்கிறதுக்கு வெளியரங்கமான அடையாளமாக இருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பிரதர், யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பிரதர். யோசிச்சுட்டு இருக்கிறது, அதாவது 3 காரியங்கள் இருக்குங்க நார்மல் லைஃப்ல. 1 பிளானிங், 2 ப்ராசஸிங், 3வது எக்ஸிக்யூட்டிங் அப்படி சொல்லுவாங்க. அதாவது சில பேர்கள் யோசிக்கிறதுலே காலங்களை கழிச்சிடுறாங்க. 20 வயசுல இருந்து 30 வயசுல யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம என்ன படிக்கலாம், எங்க வேலைக்கு போகலாம், என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம். எத்தனை வயசுல இருந்து? 20 வயசுல இருந்து 30 வயசு வரை. இப்போ 30 வயசு வரும்போது அந்த அவனுடைய டைம் ஒன்னுலேருந்து இன்னொன்றுக்கு மாறிடும். அவன் பாருங்க, அவன் 10 வருஷம் அவன் லேட் ஆகிறதுக்கு காரணம் அப்படி யோசித்து கொண்டே இருப்பது. வேதம் சொல்லுகிறது, நீ யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது, செயலில் இறங்கு. கரங்களை தட்டி உலக பிரகாரமாக கூட நாம் ஒரு தொழிலை செய்யணும்னா கூட, எந்த ஒரு காரியத்தில் வின் பண்ணா கூட படிக்கணும். சரி,
ஒரு பிள்ளை வந்து படிக்க நினைக்குதுங்க, ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு 12th வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் இருக்கு. இதை அந்த பிள்ளை வந்து 6 மாதம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா 12th போயிட்டு யோசிக்க கூடாது. 12th போயிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தா வருஷம் போயிடும், நாட்கள் போயிடும். நீ 12th போயிட்டியா, கிளாஸ் ரூம் போயிட்டியா, நீ செயல்படக்கூடிய நாள் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். கரங்களை தட்டி நீ செயல்பட வேண்டிய நாட்கள் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். இதுதான் வேதம் சொல்லுது, இன்றைய ரட்சணிய நாள். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய தோல்விக்கு காரணம் யோசித்துக் கொண்டே இருப்பது. பைபிள்ல கேளுங்க, ஆண்டவர் வந்து யோசித்துக் கொண்டே இரு அப்படி சொல்லல. ஆண்டவரே எங்க அப்பா செத்து போயிட்டான், மரித்தவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. பேதுரு வந்து உன்னை இல்லாம நிற்கிறான், ஆழத்துல வலையை போட்டு அப்படிங்கிறார். வலையை போட்டாச்சு, 2 படகு நிரம்பக்கூடிய அளவுக்கு மீன். டக்குன்னு சொல்றாரு என்னை பின்பற்றி வா அப்படிங்க. என்னடா இது, ஒண்ணுமே இல்லாம நிற்கிறான், கறிக்கு கூட மீன் இல்லை, 2 போட் நிறைய மீனை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. யோசிக்க டைமே கொடுக்கல. மத்தேயு அவன் வந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னாரு என்னை பின்பற்றி வா, யோசிக்கவே இல்லைங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய காரியங்களை, இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய காரியத்தை யோசிக்கக்கூடியவங்க வெற்றி பெற்றதாக வேதத்தில் எங்குமே எழுதப்படவே இல்லை. ஆபிரகாமை பற்றி எழுதியிருக்கும் போது வேதம் சொல்லுது உடனே கீழ்ப்படிந்தான். பவுலை பற்றி எழுதியிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது தாமதமின்றி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதான் உலக மனுஷன் சொல்லுவான், அப்பம் செய்யாதது அப்பங்காலத்திலையும் நடக்காது. அப்பம் செய்யாதது அப்பங்காலத்திலையும் நடக்காது. பல மரத்தை பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான். இந்த மரம் பெஸ்டா இருக்குமா, இந்த மரத்தை விட இந்த மரம் பெஸ்டா இருக்குமா, இல்ல 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 இந்த மரம் பெஸ்டா இருக்குமா, பார்த்து பார்த்து அவன் ஒண்ணுமே செலக்ட் பண்ண மாட்டான், யோசனையிலே போயிட்டு இருக்கும். யோசிங்க, எத்தனை வருஷம் நீங்க யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாவது கொடுத்தல் என்பது அன்பின் பரிமாற்றமாக இருக்கிறது. இந்த அன்பின் பரிமாற்றம் எப்படி ரிலீஜியன்ஸ் ஒரு மதமாக மாறியது, எப்பொழுது ஒரு பிரமாணமாக மாறியது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இருக்கார். ஆபிரகாம் வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன். ஒரு பலிபீடத்தை கட்டுறான், அதில் பலி செலுத்துறார், தேவனை தொழுது கொள்றார். அவர் பயங்கரமா பிளஸ் பண்ணப்பட்டுட்டார். இதை மற்றவங்க பார்க்குறாங்க, மற்ற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம் விட்டு சென்ற அந்த பலிபீடத்தை அவங்க தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் இந்த பலிபீடத்தில் பலி செலுத்தியதுதான். அந்த பலிபீடம் தான் இருக்கு. அப்ப இந்த பலிபீடத்தில் நாம தொழுது கொண்டால், நாம் பலி செலுத்தினால் நாமளும் அவரை போல ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இந்த இடத்துல தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா ரிலீஜியன்ஸாக கன்வெர்ட் ஆகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படிதான் வரக்கூடிய நாட்களில், கடந்த நாட்கள் எல்லாம் ஊழியக்காரங்க வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாங்க. அதை நம்பி சில பேர் கொடுக்கறாங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டாங்க. ஆபிரகாம் தேவனோடு கொண்டிருந்தது அது ரிலேஷன்ஷிப். ஆனா இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு கொண்டிருப்பது ரிலேஷன்ஷிப் இல்ல, ரிலீஜியன்ஷிப். அவர் செய்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆகவே நானும் செய்கிறேன். அது நல்ல பழக்கமாக இருக்கலாம்,
அது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம். ஆனா அது தேவனோடு ரிலேஷன்ஷிப்பா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, எங்க ஊர்ல இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டு வண்டி போகும். உண்மைதானப்பா? இந்த மயிலாடி சந்தைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே போவாங்க. நிறைய வாழைக்காலம் ஏற்றிட்டு, இப்போ டிம்போ டாரஸ் நிறைய வந்துட்டு அந்த மாட்டு வண்டியில் நிறைய லோடு ஏற்றிட்டு அந்த வாழை காய்கறிலாம் ஏற்றிட்டு போவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு மறுபடியும் அங்கிருந்து அந்த வண்டியில் வீட்டுக்கு வருவாங்க. சில வேளைகளில் அவங்க தூங்கினா கூட வீட்டுக்கு வந்து அந்த மாடு சேர்ந்துடும். இது அந்த மாடு அந்த மாட்டு வண்டி இழுத்துட்டு போறது, நம்ம இன்னைக்கு இவ்வளவு சந்தைக்கு இவ்வளவு பெரிய வாழைக்காயை நம்ம சுமந்து கொண்டு போறோம்னு போகுதா, இல்ல பின்னால இருந்து நச்சின்னு அடிக்கானே அதுக்கு பயந்து பழகுச்சா? எந்த மாடும் என் முதலாளியையும் ஒரு லோடு வாழைக்காயையும் நான் சுமந்து கொண்டு போறேன்னு அது போறதே இல்லை. அது போகலைன்னா சாட்டை வச்சு பலார்னு அடி விழும், இல்லை தார்க்கம் போச்சு ஒரு குத்துவான், அப்படின்னு அடிப்பான். இதுக்கு பயந்துதான் அது போய் பழைக்கப்பட்டதே தவிர, அது நான் நான் வண்டியில ஏற்றிட்டு போறேன் இல்லை எஜமானுடைய சுமைகளை நான் கொண்டு போறேன்னு சொல்லி அது போறது இல்லை. ஆமைன்னு சொல்லுங்க. அடி அந்த தார்கம்புக்கும் பயந்துதான் அது வண்டி இழுத்துட்டு போகுது. இதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்க, தேவனோடு உறவுல இல்லாதவங்க தேவனுடைய காரியங்களை பயந்து அவங்க செய்யறாங்க. ஐயோ காணிக்கையா கொடுத்துடணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அது செய்யலைன்னா நமக்கு ஒரு அடிகள் விழுந்துரும், இல்லைன்னா தார்கம்பில் ஒரு குத்து விழுந்துரும். முந்தின நாள் காய்ச்சல் 2000 ரூபாய் செலவு, நம்ம காணிக்கை கொடுக்காதனால தான் இருக்குமோ? சும்மா இருந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சி போயிட்டு அதுல ஒரு 500 ரூபாய் நஷ்டம், ஒருவேளை நம்ம கரெக்டா கொடுக்காதனால தான் இருக்குமோ? சும்மா இருந்த இடத்துல எலி 2 ஃபேண்டை கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு துணியை 1000 ரூபாய் லாஸ், நம்ம காணிக்கை கொடுக்காதனால இருக்குமோ? ஆபீஸ் போன உடனே மேனேஜர் சண்டைக்கு வரானே, ஒருவேளை நம்ம இதை கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கைகள் காரியங்கள்லாம் ஆண்டவரை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் இல்லைங்க. அதற்கு மேலாக அவர் மனுஷனிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் நம்முடைய இருதயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அன்பும் இரக்கம் நீதியுமாக இருக்கிறது. கரங்களை தட்டி. இதுதான் நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்தது. இதுதான் நியாயப்பிரமாணம் செய்தது. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம் இதைதான் செய்யுது. இதை செய்யலையா ஒரு அடி, இதை செய்யலையா ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்திற்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாச சந்ததிகள் இந்த உலகத்தில் உருவாகின்ற வரையிலும் அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியமாக இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்துவனிடத்தில் நம்மை நடத்தக்கூடிய அது ஒரு டியூஷன் டீச்சராக அது இருக்கிறது. கரங்களை தட்டி. பைபிள் இருக்குங்க, நான் புதுசா சொல்லல. வாக்குத்தத்தத்தின் சந்ததி வரும்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்துல நம்மை நடத்தக்கூடிய அது உபாத்தியாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் வாசிக்கணுமா? கலாத்தியர்ல வரும் 3:24, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாகும்படிக்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்துட்டு இப்ப நமக்கு இயேசு நமக்குள்ள வந்துட்டார், கிறிஸ்து நமக்குள்ள வந்து விட்டார். இனி நாம உபாத்தி நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல. அப்படின்னா அந்த தார்க்கம்பும்
அந்த சாட்டையும் நமக்கு தேவையில்லை. அன்பின் பிரமாணம் நமக்குள் வந்து விட்டது. இனி அன்பினால் கிரியை செய்யும்படி நாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.